மக்களே வணக்கம். கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் கோவில் பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தனியாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லா நாளும் அந்த ஆற்றுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அங்கே போகணும் அப்படின்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற வழியில் சின்னார் செக் போஸ்ட், ரெண்டாவது செக் போஸ்ட்டும் மூணாவது செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், அங்கே போயிடணும். சின்னார் செக் போஸ்ட்னு சொல்லி கேட்டுக்கோங்க. அந்த செக் போஸ்ட்டில் நம்மளோட கார் ஆர் பைக்கை வந்து பார்க் பண்ணிக்கலாம், தனியாக இடம் இருக்குது. அங்கே பார்க் பண்ணிவிட்டு அந்த சின்ன செக் போஸ்ட்லேருந்து கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் கோவில் அந்த ஆற்றுக்கு குளிக்க போகிறதுக்கு அவங்களோட வெஹிக்கிளில் தான் நம்மளை அனுப்புவாங்க. நம்மளோட வண்டியில் அங்கே போக முடியாது. பர் ஹெட் இப்போ வந்து 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 40 rupees நம்ம அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களோட வண்டி, அந்த மினி டோர் வேன் மாதிரி, அதில் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் அப்படி ஒட்டுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. சேர்ந்த உடனேயே அதில் போனோன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகுது. போனோம் அப்படின்னா அந்த கட்டளை மாரியம்மன் கோயில் வாசலை இறக்கி விட்டுறாங்க. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ஆற்றுக்கு நடந்து போனோம் அப்படின்னா குளிக்கலாம். இது எல்லா நாளும் அலோவ் பண்ணுறதில்ல. வாரத்தில் செவ்வாய், வியாழன், ஞாயிறு 3 நாள் தான் வாரத்தில். இதை விட்டால் அமாவாசை, பௌர்ணமி அங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ மூணார் போகிறதுக்கு முன்னாடி 1 டே இந்த ஏரியா கூட நீங்கள் பிளான் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஆற்றுல தண்ணி எப்போவுமே போயிட்டே இருக்கும். இப்போ சம்மருங்கிறது கொஞ்சம் கம்மி. கொஞ்சம் மூணார் அங்கே மலை மேலே நல்லா மழை பெஞ்சுது அப்படின்னா இங்கே நல்லா தண்ணி ஏறிடும். இது யானைங்க வர்ற ஃபாரஸ்ட். ஸோ கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.